Test number 11, fill in the blanks with the following words. These are the options: who, home, vegetable, and near, because usually the, on, first, carries, to, when, walks. Every morning, Mrs. Kamala to the market. அப்ப ஒவ்வொரு நாள் காலையில மிஸ்ஸஸ் கமலா மார்க்கெட்டுக்கு என்ன செய்வா? தரப்பட்டதுலேயே ஆக்ஸ்னு ஒரு ஆன்சர் இருக்குது. எனவே நீங்க அதை எழுதலாம். walks. Mrs. Kamala walks. Okay, Mrs. Kamala walks to the market. It is house. அப்ப near ஒரு ஆன்சர் தானே, near. It is near the house. அது வந்து அவட வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது. It is near the house. She a big basket. அப்ப she carries ஒன்று இருக்குது இல்லையா? carries. She carries a big basket. She carries a big basket. விளங்குதா? And yes, she carries a big basket and carries use பண்ணிட்டோம். carries use பண்ணிட்டோம். and an umbrella article on யூஸ் பண்ண போறோம் இல்லையா? and தந்திருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து first she goes the fish stall. அப்ப to the இருக்குதா டுன்னு சொல்லி? எஸ், to the fish stall. முதலாவதாக மீன் கடைக்கு தான் அவங்க போறாங்க. she buys fish from Martin. அப்ப எங்கன இது சப்ஜெக்ட் இருக்குது, இது verb இருக்குது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. எனவே ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் ஏதாவது தந்திருக்கானான்னு பாருங்க. யூசுவலின்னு தரப்பட்டிருக்கிறது. எனவே யூசுவலி அடுத்தது வந்து ஃப்ரம் மார்டின். இஸ் ஃபிஷ், ஏழாவது பாருங்க. இஸ் ஃபிஷ் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ் என்று ஏதாவது வார்த்தை தந்திருக்குதா? தந்திருக்குது. எனவே ஃப்ரெஷ். அப்போ ஒரு காரணம், ஏன் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம். எனவே என்ன வரப்போகுது? பிகாஸ் வரப்போகுது. இது விளைஞ்சுதா? இரண்டாவதுக்கு இட் இஸ் நியர் இல்லையா? அது மறந்துட்டோம், எழுதினோம் ஆனால் அழிஞ்சது தெரியாது. சரி, இட் இஸ் நியர் ஹர் ஹவுஸ், அதோட வீட்டுக்கு பக்கத்துல. அப்ப அவ வளமையா வந்து மீன் அங்க வாங்குறதுக்கான காரணம் பிகாஸ் ஹிஸ் ஃப்ரெஷ் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ். ஃபுல் ஸ்டாப் வரணும், அது கேபிட்டல் தொடங்க. அடுத்தது தென் ஷி கோஸ் டு, அடுத்தது அவ எங்க போறான்னு சொல்லி சொன்னா ஃப்ளோரிஸ்ட். கோஸ் டு ஃப்ளோரிஸ்ட். எனவே ஆர்டிகல் ஒன்று யூஸ் பண்ணணும். த இருக்குது, த ஃப்ளோரிஸ்ட். பூ விற்க ஃப்ளோரிஸ்ட்னா இப்போ முன்னாடி கொஸ்டின் தான் பார்த்துருந்தாங்க, மலர்கள் விற்கிறவர்கள் இல்லையா? ஃப்ளோரிஸ்ட், மலர் விற்கிறவர். ரைட், டு பை ஃப்ளவர்ஸ். அடுத்தது வந்து ஷீ பைஸ் ஃப்ரூட்ஸ். எனவே 10வதுக்கு அடுத்து என்ன வரும்னு சொல்லி சொன்னா, இப்போ இதெல்லாம் முதல்ல மீன் வாங்குறாங்க, திருப்பி ஃப்ளோரிஸ்ட் பூ வாங்குறதுக்கு போறாங்க, அடுத்தது பழம் வாங்க போறாங்க. ஆகவே ஒரு சீக்வன்ஸா வருது, ஒண்ணுக்கு அடுத்தது இன்னொன்னு. எனவே நெக்ஸ்ட், தென் அப்படியான வேர்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. இருக்குது, எந்த இருக்குது? தென் இருக்குது, சரிதானே? தென் she buys fruit and ஃப்ரூட்டோட சூட்டபிள் ஆனது வெஜிடபிள் இருக்குது இல்லையா? வெஜிடபிள் இருக்குது. எனவே ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ஃப்ரம் த கிரீன் கிராசர்னு சொல்லக்கூடிய ஒரு கடையில வந்து பழங்களும் காய்களையும் வாங்குகிறார். அடுத்து 12வது பாருங்க, the way back. அப்ப நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு பழக்கப்பட்டுதான் on the way back, திரும்பி வரும் வழியில she meets her friends. அப்ப on the way back, back எங்க? on the way back எடுத்து சொல்லணும். on the way back ஆஃபீஸா, on the way back ஸ்கூலா, on the way back ஹோமா, சரியா? போற இடத்த சொல்லணுமே. ஆகவே ஹோம் இருக்குதா? இருக்குது இல்லையா? இந்த இருக்குது. on the way back home she meets a friend. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்ஸ் இன் a post office as a clerk. ஒரு கிளார்க்கா போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. அப்ப her friend, எனவே நாங்க இந்த ஹூண்ட
இதை பயன்படுத்தும், சொல்ல பயன்படுத்தும். இந்த ஹூங்கிறது her friend குறிக்குது. விளங்கிதானே? அப்ப she meets her friend who works in a post office as a clerk. Then she gets back home around 10 a.m. காலை 10 மணி போல அவங்க வீட்டுக்கு போறாங்க. இப்போ ஆன்சர் சரியான ஒருக்க பார்த்துக்கொள்ளுங்க. இதையும் யூஸ் பண்ணிட்டோம், ஹூங்கிறதையும் யூஸ் பண்ணிட்டோம், நியர் யூஸ் பண்ணிட்டோம், பிகாஸ் யூஸ் பண்ணிட்டோம், எல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஓகே. எவ்ரி மார்னிங் மிஸ்ஸஸ் கமலா வாக்ஸ் டு த மார்க்கெட். அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலையும் மிஸ்ஸஸ் கமலா வந்து மார்க்கெட்டுக்கு நடந்து போறது, மார்க்கெட்ல பொருட்கள் வாங்குறதுக்கு. இட் இஸ் நியர் ஹர் ஹவுஸ். அது வந்து அவட மார்க்கெட் வந்து மிச்சம் தொலைவில் பக்கத்தான் இருக்குது. சி கரீஸ் a big basket and an umbrella. அப்ப வளமையா வந்து ஒரு பெரிய பாஸ்கெட் ஒன்றையும் ஒரு கொடையும் எடுத்துக்கொண்டு போறதாம். மலைகள் எதுவும் பெய்தால் கொடையை பிடிச்சு கொள்ளுது, அல்லது வரும்போது லேட் ஆனால் வெயிலுக்கு பிடிச்சு கொண்டு வாடும். சரி. ஃபர்ஸ்ட் சி கோஸ் டு த ஃபிஷ் ஸ்டோர். முதலாவதாக போறது மீன் விற்கிற இடத்துக்கு. ஷி யூஸ்வலி பைஸ் ஃபிஷ் ஃப்ரம் மார்டின். அப்ப நிறைய மீன் விற்கிறவர்கள் இருந்தாலும் கூட மார்டின் சொல்லக்கூடிய நபர்கிட்ட தான் அவ வந்து வளமையாக மீன் வாங்குறதாம். பிகாஸ் என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, ஹிஸ் ஃபிஷ் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ். அவர்கிட்ட இருக்கிற மீன் வந்து எப்பொழுதும் ஃப்ரெஷ் ஆனது, புதியதான். அன்று காலையிலே அநேகமாக கொண்டு வந்ததா இருக்கலாம். சரி, பழைய மீன் இல்லாம புதிய மீனை விற்கிறார். தென் சி கோஸ் டு த ஃப்ளரிஸ்ட் டு பை ஃப்ளவர்ஸ். அடுத்ததாக வந்து எங்க போறான்னு சொல்லி சொன்னா, பூக்கடைக்கு போறா பூ வாங்குறதுக்கு. தென் அதுக்கு பிறகு அடுத்ததாக சீக்வன்ஸ்ல வருது இல்லையா? தென் ஷி பைஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த கிரீன் க்ரோசர். கிரீன் க்ரோசர், ரைட்? அப்ப கிரீன் க்ரோசர்னு சொல்ற கடையில அடுத்ததாக வந்து பழங்களும் காய்கறிகளும் வாங்குறான். on the way back home, வீடு திரும்புகின்ற வழியில she meets her friend. அவட ஃப்ரெண்ட் ஒன்ன சந்திப்பாவாம். who works in a post office as a clerk. அப்ப அந்த ஃப்ரெண்ட் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு கிளாக்காக, சரியா, ஒரு எழுது வினைஞராக கடமையாற்றுகிறாராம் தபால் நிலையத்தில். தென் she gets back home around 10 a.m. பிறகு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ற பொழுது காலை 10 மணி அளவில் ஆகுதாம். எனவே காலை 10 மணி அளவில் மீண்டும் வீட்டுக்கு வந்து சேர்றாவாம். விளைஞ்சா இந்த கொஸ்டின்? Yes, sir. Yes, sir. ஓகே.